வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நான் காயத்ரி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7700 தாண்டியது. இன்னும் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அச்சம். துருக்கியில் 2வது நாளாக நிலநடுக்கம். அதிர்வுகள் தொடர்வதால் அச்சத்தில் மக்கள். கட்டட இடிபாடுகளில் சிக்கிய சிசு மீட்பு, தாய் உயிரிழப்பு. இந்தியாவில் இடிபாடுகளில் இருந்து பெண் குழந்தை உயிருடன் மீட்பு. துருக்கியில் பனி மற்றும் மழை காரணமாக மீட்பு பணியில் சிக்கல். உறவினர்களை இழந்து கதறும் மக்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. 96 பேர் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இன்று பரிசீலனை. குக்கர் சின்னம் கிடைக்காததால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி இல்லை என அமமுக அறிவிப்பு. இன்று செய்தியாளர்களை சந்திக்கும் டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பாரா என எதிர்பார்ப்பு. அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு பாஜக ஆதரவு. வேட்பாளரை திரும்ப பெற்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு அண்ணாமலை நன்றி. EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக திமுக அமைச்சர்கள் தீவிர பரப்புரை. அதிமுக வேட்பாளர் தென்னரசு வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பு. ஒரு லட்சம் மாணவிகள் பயன்பெறும் புதுமை பெண் 2ஆம் கட்ட திட்டம் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இன்று ஆய்வு செய்கிறது மத்திய குழு. நெல்லுக்கான ஈரப்பதத்தை உயர்த்துவது குறித்த விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஆய்வு. கோடநாடு வழக்கில் 6 பேரிடம் கோவையில் விசாரணை. தனித்தனியாக 3 மணி நேரம் விசாரித்த சிபிசிஐடி போலீசார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பயங்கர காட்டுத்தீ. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிக்கல். நாகை அருகே பள்ளியில் மயங்கி விழுந்து 8ஆம் வகுப்பு சிறுவன் உயிரிழப்பு. மைதானத்தில் உடற்பயிற்சி செய்த போது சோகம். தெப்பத் திருவிழாவுடன் நிறைவு பெற்றது பழனி தைப்பூசம். வண்ண விலங்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வலம் வந்த சுவாமி. மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். பாஜக எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். கேரளா தொடங்கி காஷ்மீர் வரை பல்வேறு துறைகளிலும் அதானி குழுமம் நுழைந்து விட்டதாக ராகுல் காந்தி மக்களவையில் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தொழிலதிபர் அதானிக்கும் என்ன தொடர்பு என்றும் கேள்வி. உடன்கட்டை ஏறுவது பற்றி மக்களவையில் பெருமையாக பேசுவது வெட்கப்பட வேண்டிய செயல் என எம்பி கனிமொழி காட்டும். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றவும் வலியுறுத்தல்.
விக்டோரியா கௌரி நீதிபதியாவதற்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக பதவியேற்றார். மகளிர் பிரீமியர் லீக் போட்டி ஏலத்தில் பங்கேற்க 409 வீராங்கனைகளுக்கு அனுமதி. ஹர்மன் பிரீத், ஷபாலி சர்மா உள்ளிட்ட 24 பேருக்கு அதிகபட்ச அடிப்படை விலையாக 50 லட்சம் ரூபாய் நிர்ணயம்.